அந்த ஃப்ரூட்ஸ் ஜெலி நாங்க சாதாரணமா அரிசி கோதுமை மாவுல செய்யற ரொட்டி மாதிரி பேரிச்சம்பழ உருண்டை இந்த இடத்துல பாருங்க எல்லா பிள்ளைகளும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி சென்ட்ரல் அதாவது மைதானத்தில் நிற்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பூங்கா, உங்களுக்கு தெரியும், சந்திரன் பூங்கான்னு சொல்லப்படுகின்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே வந்து வேர்ல்ட் விஷன் லங்கா கரட்சி என்ற ஒரு அமைப்பால் இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. உணவு போதும், போசாக் இல்லாத உணவு போதும் என்ற தொழிற்பொருளால் இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வில் நாங்கள் பார்த்ததே உண்மையாக எங்களுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் கூட இப்படியான உணவுகளை நாங்கள் இங்கே எந்த இடத்துலையுமே உண்டதில்லை. நாங்கள் கடைகள்லையும் அல்ல வேறு இடத்துலையும் எண்ணெய்களையும் வேறு கெமிக்கல்களையும் நாங்கள் போட்டு சாப்பிட்ருக்கோமே தவிர இப்படி இயற்கையான மருத்துவ குணங்கள் கொண்ட எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் சாப்பிட்டதில்லை. அந்த உணவுகள் அனைத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். உண்மையிலே எங்களுக்கு சிறப்பு. இந்த மக்கள் வந்து இதை பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே பார்த்து இதை விழிப்புணர்வாக மற்றவங்களுக்கு சேவை பண்ணணும் என்று தான் நான் கேட்குறேன். உண்மையில் இப்படியான நிகழ்வு வேறு இடங்களையும் நடக்கணும். நடந்தால் இந்த மக்களுக்கும் இந்த இனி வளர்ந்து வார பிள்ளைகளுக்கு இது ஒரு தேவையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லாருக்குமே சொல்லணும்னு கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம்.
சிறப்பாக நிகழ அனைவரும் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் கலந்து சிறப்பிக்குமாறு இந்த விழிப்புணர்வு நிகழ்வானது பசுமை பூங்கா வளாகத்திலே சிறப்பான முறையிலே சபை ரெண்டு சைட்டையும் பச்சை கொடுங்களேன். பச்சை அங்கால சைட்டையும் கொடுங்களேன். அங்கால சைட்டையும் பச்சை கொடுங்களேன். அங்கால சைட் பச்சை கொடுங்க. திரு கோவிலிங்கம் ராஜ்வினோத் பிரதி சட்டமன்ற பணிப்பாளர் அரசு தொழில்நுட்ப செயலர் அவர்களை மங்களத்தில் கேள்வி வைக்குமாறு அன்புரிமையோடு போசாக்கு விழிப்புணர்வு நிகழ்வு 2026 கருத்து அபிவிருத்தி திட்டம் கோலிஷன் லங்கா கைலாட்சி இதன்படி நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. அந்த வகையிலே மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாகின்றது. மங்கள விளக்கினை கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் எங்களுடைய கரிரமன் சத்தியஜீவிதா அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி மங்களகரமாக நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திரு கோவிலிங்கம் ராஜ்வினோத்
பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கரைச்சி பிரதேச செயலகம் அவர்களை மங்களபுரத்தில் ஏற்றி வைக்குமாறு ஆசிரியர்களை அழைக்கிறேன். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு திரு ராமசாமி கஜேந்திரன் சுகாதார வைத்திய அதிகாரி கரைச்சி அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு உதவி சுகாதார வைத்திய அதிகாரி உண்மையான நோக்கம் கழகத்திலிருந்து ஒரு கழகத்தினுடைய தொடர்ந்து சிறுவர் கழகத்திலிருந்து சிறுவர் கழக சிறுவர் வந்து மங்களத்தை நீக்கி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றார். நன்றி, நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து போசாக்கு விழிப்புணர்வு நிகழ்வின் இன்றைய ஆரம்ப நிகழ்வாக வரவேற்று நடன நிகழ்வு ஆரம்பமாகின்றது. சிறுவர் கழகத்தினுடைய சிறுவர்களுடைய வழங்கிவிட்டார். இதில் பள்ளிகளுக்கு வழங்கப்படுகின்ற விடயங்கள் இதில் வச்சிருக்கிறோம். நமது சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான ஒரு விடயத்தையும் அதை பற்றி சிந்திக்கவும் பகிரவும் ஒன்றிணைந்து செயற்படவும் இங்கு கூறியிருக்கின்றோம். வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தினுடைய உலகளாவிய செயற்திட்டமான இந்த இனாஃப் எண்ட் சைல்ட் ஹங்கர் திட்டத்தின் கீழ் போசாக்கு விழிப்புணர்வு நிகழ்வு 2026 என்ற நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் திருமதி ஹரிரமணன் சத்தி ஜீவிதா அவர்களை வேர்ல்ட் தொடர்ந்துமாக கிளர்ச்சி பிரதேச செயலகத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அண்ணா கேளாம இருக்கு. நீ பிடிக்க வேண்டாம் அம்மாட்ட போய் கோடாவதி போ தம்பி, ஒரே நான் விளையாடுறோம். இன்னைக்கு ஆராய்ச்சி விளையாடுவோம். என்ன விளையாட்டு? வந்துட்டேன். விளையாடுவோம். தம்பி தீ பிடிப்போம். நாங்கத்தானே இவங்க மட்டும்தான் எழும்பி இருக்கிறா பாருங்க. இன்றைய போசாக்கு கண்காட்சியினுடைய நாங்கள் வந்து சாந்தபுரம் கலைமகள் தாய்மார் கழகத்திலிருந்து வந்திருக்கோம். திரிவாரப்பகுதியிலிருந்து பிஹெச்எம் ஏரியா சாந்தபுரம். அது என்னென்னு சொல்லிச்சோன்னா, நாங்கள் வந்து வளமையாக சத்துமான்ற ஒரு உற்பத்தியை செய்கிறோம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த முறை கொஞ்சம் நெடுக சத்துமான்ற ஒன்றை இப்போ பிள்ளைகள் விருப்பம் இல்லாமலுக்கு அந்த மாவண்டா உருண்டேண்டா ஓடி போகிற மாதிரியான தன்மை இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள அதை கொஞ்சம் மாத்திர மாதிரி நாங்கள் இப்போ சத்துமாவோட சேர்த்து கிட்டத்தட்ட 14 வகையான தானியங்கள், சிறுதானியங்கள் உட்பட முக்கியமாக தேவையாக இருக்கிற நட்ஸை சேர்த்து 14 தானியம் எப்படின்னு சொல்லிச்சுன்னா, கடலை இருக்குது, பொட்டுக்கடலை இருக்குது, பாதாம், பிஸ்தா,
பயறு, சிவப்பரிசி, கச்சான், சோயாபீன்ஸ், கருப்பள்ளு, கருப்புளுந்து, கவுப்பி, விறகு, குரக்கன், இதுபோல் 14 தானியங்களை உள்ளடக்கி ஒரு ரெடிமிக்ஸ் மாதிரியான ஒன்று செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் தயார்படுத்தக்கூடிய மாதிரியான இது காலமேல அவசரமாக இருக்கிற ஆட்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தயார்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். குறுநலாக இருக்கும். இது ஒரு சபரிசி பருவத்துக்கு இருக்கும் குறுநலா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெடிமிக்ஸாகவே வச்சுருக்கிறோம். அப்போ இது கிட்டத்தட்ட இப்போ அவசரமாக சமைக்கிறாங்கன்னு சொன்னால் விடிய எழும்பி ஒரு 1.5-2 மணி நேரம் ஊற விட்டா இல்லாட்டி நைட்டில் ஊற விட்டு போட்டு விடிய சமைக்கல இன்னும் நல்ல சுகமாக இருக்கும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டு 10 நிமிஷம் அவிய வச்சு போட்டு நார்மலாக ஒரு கொஞ்சம் இது நாங்கள் உப்பு ரெசிபி தான் இது. இப்போ கிட்டத்தட்ட இதை 3 ரெசிபியாக செய்யலாம். உப்பு போட்டு செய்யலாம், பனங்கட்டி இல்லை சர்க்கரை அப்படி ஏதாவது செய்யலாம், இல்லை நார்மலாக பால் கஞ்சி மாதிரியும் காய்ச்சலாம். சபரிசி மேலே நொறு இருக்கல பிள்ளைகள் நல்லா விரும்பிச்சு. அப்படி அது வந்து வெள்ளரை சத்துமாங்கிற சத்து மாவை கொஞ்சம் நாங்கள் வேறு மாதிரி மாற்றி இருக்கிறோம். அப்படின்னு சொல்லி சொன்னால் சத்து மாவுக்குள்ள வெள்ளாரையும் கொஞ்சம் கச்சான் குறுநாள் கச்சானும் சேர்த்துருக்கோம், சீனியெல்லாம் சேர்த்துருக்கோம். அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடியது. இப்போ உருண்டையாக குழச்சி கொடுக்கல பிள்ளைகள் விரும்புகிற தன்மையை விட இது சும்மா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சாப்பிட்ணோம்னா கூட அதில் ஹெல்த்தியை வைக்கி சேரக்கூடிய மாதிரியான தன்மையில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கஞ்சியை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக 2-3 மாடலாக இப்போ இது விடிய பிள்ளைன வேலைக்கு போகிறவே பட்டனை காய்ச்சி போட்டு குடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து பேரிச்சம்பழம் உருண்டை. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பேரிச்சம்பழம், பயறு, எள்ளு, பொட்டுக்கடலை, தேங்காய் பூ வறுத்தது மற்ற கச்சானை வந்து நாங்கள் பவுடராகி வச்சிருக்கிறோம். இப்போ கூடுதலாக வந்து இப்போ 1/4 கிலோ பேரிச்சம்பழம் மட்டும் சொன்னால் 100 பயறு, 50 எள்ளு, 50 பொட்டுக்கடலை, 100 தேங்காய் பூ, 50 கிராம் கச்சான் இவ்வளவும் சேர்மானங்களை போட்டு நாங்கள் நன்றாக குழைக்கிறோம். குழைச்சி தான் இதை பதப்படுத்தி தான் இப்படி சிறிய அளவிலான உருண்டைகளை தயாரித்து இது வந்து கூடுதலாக சிறுவர்கள் வந்து விரும்பி உண்ணக்கூடிய வகையில் வந்து நாங்கள் கூடுதலாக தயாரிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் எல்லா விதமானதையும் தனித்தனியாக உட்கொள்ள மாட்டினோம். அதால் நாங்கள் எல்லா சத்துக்களும் பிள்ளைகளுக்கு வந்து சிறு வயதில் இருந்தே புரதம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து எல்லாம் சத்துக்களும் இந்த உணவுகளில் இருக்கிறதால இதை பேரிச்சம்பழ உருண்டையாக தயாரித்து சிறுவர்கள் விரும்பும் வகையிலும் பெரியோர்களும் விரும்பும் வகையிலும் இதை வந்து செய்து நாங்கள் சாம்பிள் இப்படி காட்டியிருக்கிறோம். வந்து இது நல்லா தான் இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து 10 வகையான தானியங்கள் இருக்குது. இந்த தானியங்களை கலந்து தான் இந்த கஞ்சி வந்து நாங்கள் இப்போ குடிச்சு கொண்டிருக்கோம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாரித்து கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து இந்த 14 வகையான தானியங்கள் வந்து இதில் கலந்துருக்கிறேன் இந்த பக்கெட்டில். இது வந்து 480 ரூபா. என்ன அப்படியா? 480 ரூபா. இதில் வந்து நாங்கள் திருவியா இது வந்து இவர் வந்து என்னென்னு சொன்னால் இது சாம்பிளுக்கு இன்றைக்கு இதில் செய்து காட்டுறார். ஆனால் இதை பக்கெட்டை வாங்கி கொண்டு போய் தான் நாங்கள் வீட்டை காய்ச்சி குடிக்கணும். பக்கெட்டில் எல்லாம் கிடக்குது. அதை பக்கெட்டை பண்ணி வீட்டை காய்ச்சி குடிக்கணும். செய்முறை அந்த இது தடுங்கண்ணே, இந்த பாருங்கண்ணே, இந்த பாரதி எண்ணெய் இதில் வந்து செய்முறை இருக்குது. அதுவும் தருவார். விளங்காதாக்கள் இதை கொண்டு போய் இதில் எல்லாம் படிமுறையும் கிடக்கு. அந்த செய்முறையின்படி போய் நாங்கள் வீட்டை காய்ச்சி குடிக்கலாம். இப்போ நான் இதில் குடிச்சு பார்த்தோன்னா நல்ல சுவையாக தான் இருக்கும், சுவையாக இருக்குது. நீங்கள் உங்களை குடிச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். எல்லா தானியமும் போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு காணொலியை பதிவு செய்த பிறகு அதை குடிச்சு பாருங்கன்ட்டு தாரது குறைவு. ஆனால் இதை உண்மையில் குடிக்க எங்களுக்கு இந்த இதை வந்து கட்டாயம் சொல்லணும். இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இதில் குடித்தா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமோ அடுத்தது புத்துணர்ச்சியும் ஏற்படும். எங்களுக்கு இதை குடிக்கக்குள்ளே கொஞ்சம் உடல்நிலை வந்து கொஞ்சம் மாற்றம் அடைகிற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு நாளும் பெறலாமான்னு யோசிக்கிறேன். திருவிழாத்தில் அண்ணன் வச்சிருக்கிறேன். இந்த பக்கெட்டை பாருங்கள். ஓ சரியா, இதில் பாருங்கள். இந்த இதில் தானியம் எல்லாம் அப்படியே தெரியுது, பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்கன்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து டேட்டெல்லாம் போட்டிருக்கு. உற்பத்தி டேட்டும் இருக்குது, முடிவு டேட்டும் இருக்குது. வந்து 2012 வந்து 8-12 போட்டிருக்கேன். 4 மாதமா 4 மாதம் தானியமா? ஓ இல்லை 4 மாதம் 4 மாதம் அடிச்சிருக்கிறோம் நாங்கள். 4 மாதம் புரண்டி கொடுத்துருக்கோம். இதுக்கு உண்மையில் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன்டா. கூடுதலாக போடாமல் 4 மாதம் சின்ன பிள்ளைகளும் குடிக்கிறன்றபடியாக அவங்க 4 மாதம் போட்டு செய்திருக்கிறாங்க. தரம் அதான் அந்த இது சின்ன பிள்ளைகளுக்காக நீங்கள் அப்படி இதை செய்திருக்கிறீங்க. நல்ல விஷயம். நாங்களும் 5 வண்டி குடிக்கிறோம். 480 ரூபா 200 கிராம். என்ன 200 கிராம்? ஓகேயா?
இதில் இருக்கிற வாசகத்தை பாருங்கள், சிங்களம், இங்கிலீஷ், தமிழ், இதில் 3லையும் எழுதியிருக்குது. பீட்ரூட்டை சீவி சாறு எடுத்து பீட்ரூட்டை சுடுதண்ணீரை இதாண்டு இடியப்பம் புளிகிறோம். இது வந்து சங்குப்பூவில் சங்குப்பூவை கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து இடியப்பம் புளிஞ்சு சங்குப்பூவில். இது வெள்ளரை அரைச்சிட்டு சாறு எடுக்கிறோம். இது முருக்கமில சாறு எடுத்து இடியப்பம் புளிஞ்சது. இது கேரட் சீவிட்டு அந்த சாறு எடுத்து புளிஞ்சிறாங்க. குரக்கன் இடியப்பம் வந்து அயன் சத்து உள்ளது. குரக்கன் மாது இளஞ்சுடு தண்ணியில் புளிகிறோம். வேறு நார்மலாக இடியப்பம். இது இடியப்ப கொத்து வீட்டில் செய்கிறோம். கணேசபுரம். கணேசபுரம் தொகையாக வாங்குறேன்னா முன்கூட்டி சொல்லணும். இதில் வந்து பாருங்கள், இடியப்பங்கள் செய்திருக்கணும். இடியப்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஏன்னாண்டா ஒவ்வொரு தானியங்களில் செய்திருக்கணும்னு சொல்லினோம். இதில் வந்து பீட்ரூட் இடியப்பம் இருக்குது, சங்குப்பூ இடியப்பம் இருக்குது, அடுத்தது வல்லாறு இடியப்பம் இருக்குது, முருங்கை இடியப்பம் இருக்குது, கேரட் இடியப்பம் இருக்குது, குரக்கன் இடியப்பம் இருக்குது. இது இடியப்பம் ஸ்வீட் இனிப்பு. அடுத்தது தேங்காய் பூ சக்கரை. இது வந்து நான் கூட சிங்கிள் ஏரியாவில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் சின்ன ஒரு உருண்டையாக வச்சுருப்பாங்களே அது. ரைட், ஓகே. அது நார்மல் இடியப்பம் அரிசப்பம். இடியப்பம் கொத்து இது நாங்கள் வளமையாக கடையில் சாப்பிட்றோம். இது என்ன சாம்பார் வச்சுக்கிறீங்க? இடியப்பத்துக்குரிய சாப்பாடு. முட்டை ஒன்று தான் தருவீங்களா? ரைட், ஓகே, சரி. இதுண்ணா வந்து பீட்ரூட் இட்லி, மரக்கறி இட்லி எல்லாமே ஓண்டா வச்சிருக்கிறோம் பாருங்கள். இதுலேயும் வணக்கம். இது பனங்காய் களி. பனம்பழத்தில் இருந்து இந்த களியை வச்சு தான் இவ்வளோ பொருளும் செய்திருக்குது. பனங்காய் களி இது வந்து சாதாரணம். இதெல்லாம் காசு கொடுத்து வேண்டணும் இல்லை, சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம். அதை வச்சு பிள்ளைகளுக்கு சுவையான நல்ல ஒரு உணவு செய்யலாம். இது பனங்காயில் ரொட்டி, பொரிச்ச ரொட்டி. நாங்கள் சாதாரணமாக அரிசி கோதுமை மாவில் செய்கிற ரொட்டி மாதிரி இந்த பனங்களியை விட்டு மாவில் கிண்டி பொரிச்ச ரொட்டி. அப்படி என்றைக்குள்ள அதில் ஒரு வாசம் வரும். பிள்ளைகள் அதை விரும்பி சாப்பிடுவேன். நம்ம அந்த சும்மா சிற்றுண்டி மாதிரி கொடுத்தாலே பிள்ளைகள் சாப்பிட்றோம். இது பெனாட்டு செய்கிறது என்ன, பெனங்காய் பானி. இந்த களி எடுத்து இந்த களியிலே வச்சு தான் இந்த பெனாட்டு செய்கிறவே. என்னென்னு கேட்டால் பெனையோட பாயில் இலையான் விழாமலுக்கு நல்ல வெயில் காய்ச்சலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படையாக 7 படை ஊற்றி அது அப்படித்தான் இந்த பினாட்டு செய்கிறது. இந்த பினாட்டு வருமானம் கூட. ஏன்னா இது சரியாக கிடைக்கிறது ரேர். இதால் வருமானம் கூட. இது பெனங்காய் களியில் செய்த ரொட்டி, தேங்காய்ப்பு ரொட்டி. உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக தேங்காய்ப்பு சீனி வச்சு சுடுறது. இது சும்மா ஆலங்காய் புட்டுன்னு சொல்கிறது. பிள்ளை விளையாடி சாப்பிடும். இதில் எள்ளு, பயறு, கச்சான் எல்லாம் அரிசி மாவில் கலந்து சின்ன உருண்டையாக பிடிச்சி அவிச்சு போட்டு வச்சுருக்குது. பிள்ளை விளையாடி சாப்பிட்றதால அது அவைக்கு ஒரு சாப்பாடாக போகும். இது வந்து கேக். இந்த கேக் வந்து செய்கிறது அந்த அக்கா கேக் மாதிரி பெனங்காய் பானி, முட்டை, பெனங்காய் களி, அவல், சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் அவனில் வைக்கிறோம். நாங்கள் எல்லார் வீட்டையும் அவன் இருக்கிற இதில் தாரே. அதால் இதை நாங்கள் இட்லி சட்டியில் அவிச்சு வச்சுருக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட், விரும்பி சாப்பிடலாமா. அடுத்தது இது பெனங்காய் புட்டு, கோதுமை மாவில் செய்த புட்டு. நாங்கள் தண்ணி ஊற்றி குழைக்கிற மாதிரி இந்த பெனங்காய் களியை வச்சு குழைச்சி நீத்துப்படியில் வச்சு அது இந்த வாசத்துலேயே அது சாப்பிட வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரண ரொட்டி. நாங்கள் ரொட்டி சுடுற மாதிரியே பெனங்காய் பானியை விட்டு கோதுமை மாவில் குழைச்சி சுட்ட ரொட்டி தான் இது. இது பெனங்காய் களியில் செய்த உப்பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம். கொழுக்கட்டை இதுக்கும் அந்த அரிசி மா எல்லாம் போட்டு பெனங்காய் களியை கிண்டி நீத்துப்படியில் வச்சு அவிச்சா இதெல்லாம் ஒரு மற்ற சாப்பாடுகளை விட அந்த பெனங்காய் வாசத்தில் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பெனங்காய் பால் கொழுக்கட்டைன்னு சொல்கிறது. என்னென்னு கேட்டால் தேங்காய் பால், சீனி, மாவெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு பெரிய உருண்டையாக அந்த பெனங்காய் களியை விட்டு உருட்டி நீத்துப்படியில் அவிச்சு பிறகு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த களியில் தொட்டு அந்த உருண்டையை சாப்பிட்றது. அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்.
இது வந்து பெனங்காய் பலகாரம். அநேகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுதான் இதுகள் எல்லாத்தையும் விட இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பெனங்காய் பலகாரம். இதுவும் பெனங்காய் களியை எல்லாம் கோதுமை மாவில் வச்சு சுட்டு எடுக்கிறது தான் இது. இது பெனங்காய் தொதல். சாதாரண தொதல் நாங்கள் செய்கிற மாதிரி அதே இதோட அரிசிமா, தேங்காய் பால், சீனி எல்லாம் சேர்த்து கச்சான் பிளம்ஸ் எல்லாம் போட்டு பெனங்காய் களியையும் சேர்த்து அடுப்பில் வச்சு நாங்கள் கிண்டுற மாதிரி கிண்டி அந்த மற்ற சாதாரண தொதல் மாதிரி பெனங்காய் களியை விட்டு செய்த தொதல் தான் இது. வணக்கம். இது நாங்கள் வந்து என்னென்ன வந்து கஞ்சி சமைக்கலாம்னு சொல்லி நாங்கள் இதில் காட்சிப்படுத்திருக்கிறோம். அதில் வந்து இப்போ வந்து நாங்கள் நேரடியாக வந்து இது வந்து நாங்கள் மோர் தயிர் பழங்கால உணவாக இதை காட்டுறதுக்காக தான் இதை வந்து மோர் செய்து வச்சுருக்கிறோம். இது வந்து இப்போ மறையை கொண்டு போகுது. எல்லாருமே வந்து இதை வந்து உள்ளடக்கிறது குறைவு. அதால் வந்து இதை நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இது உளுந்து கஞ்சி. உளுந்தில் வந்து நாங்கள் கஞ்சி சமைச்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பழங்கால உணவு. இதை வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளடக்கிறது குறைவடைஞ்சு கொண்டிருக்கிறதால வந்து இதை நாங்கள் உளுந்திலிருந்து கிடைக்கிற சத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம்ன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி இது பழஞ்சோறு. பழங்கஞ்சி சோறில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதோட வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இதை வந்து நாங்கள் நேரடியாக சோறு எடுத்து கொடுக்காம அவையில் வந்து எவ்வளோத்துக்கு கவரை குடிக்க மாதிரி சுவையாக செய்து கொடுத்து தயாரிக்கலாம்னு இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இது குரக்கன் கஞ்சி. குரக்கன் கஞ்சும் ஒரு பழங்கால கஞ்சி தான். கஞ்சி வகையில் வந்து இதையும் வந்து பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுக்கக்குள்ள குரக்கன் வந்து உள்ளெடுக்க மாட்டினோம். ஆனால் நாங்கள் வந்து இதை இப்படி செய்து கொடுக்கக்குள்ள அவை வந்து விரும்பி சாப்பிடுவினோம். இது ராசவள்ளி கஞ்சி. ராசவள்ளி கஞ்சும் அப்படித்தான். அவை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் ராசவள்ளியை கிழங்காவோ இல்லை வேறு சும்மா சமைச்சு கொடுத்தா எடுக்க மாட்டினோம். அதை ஒரு கஞ்சி வகையாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இது சவ்வரிசி. இதுலேயும் நாங்கள் ராசவள்ளியிலையும் சவ்வரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது தனியாகவும் சமைச்சு காட்டியிருக்கிறோம். அதே போல் வந்து இது மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு வந்து அவிச்சு நாங்கள் சும்மா கொடுக்குறதையும் பார்க்க இப்படி வந்து ஒரு கஞ்சி ஐட்டமாக செய்து காட்டியிருக்கிறோம். அதுபோல் இது வந்து இலைக்கஞ்சி. இலைகளை வந்து நேரடியாகவே உள்ளெடுக்க மாட்டினோம். அதால் வந்து நாங்கள் இதை வந்து இப்படி கஞ்சி ஐட்டங்களாக வச்சு செய்யக்குள்ள அவைக்கு வந்து இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். அதை வந்து நேரடியாக எடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இலையை நேராக கொடுத்தா சாப்பிட மாட்டேனோம், துப்புறது அப்படிங்கிற அந்த விளையாட்டுகள் இருக்கும். இதென்று சொல்ல நேரடியாக உள்ளெடுப்பினோம். அதுக்காக வந்து இதையும் நாங்கள் காட்சிப்பட்டிருக்கோம். அதே போல் இது வந்து முடக்கத்தான். முடக்கத்தண்டாலே ஒரு மூலிகையானது. அது வந்து நாங்கள் ஒரு பழங்கால இதில் இருக்குது. இதுவே வந்து என்ன சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இது மறையை கொண்டு போகுது உள்ளெடுக்கிறது. அதை வந்து நாங்கள் ஒரு கஞ்சா தயாரித்து கொடுக்கக்குள்ள இதுக்கும் வந்து அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதுதான் நாங்கள் ஒரு காட்சிப்படுத்திருக்கிறோம். நெய்யாலே மட்டும் செய்கிறது. இது எள்ளுப்பாகன்றது நச்சீரகம், மிளகு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கு. நச்சீரகம் போட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் பவா கிடைக்கிறாங்களோ 6 மாதத்துக்கு பிறகு எள்ளுருண்டை சாப்பிடலாமன்றனால நச்சீரகம் போட்டுக்கிற ரத்தம் ஊறுற தன்மையும் இருக்குது. எல்லாத்துக்குமே வெள்ளம் தான் போட்டிருக்கு, நெய்யும் சேர்த்துருக்கு. அதனால நல்லது. இதில் வந்து எல்லா மரக்கறிகளும் வச்சிருக்கணும் பாருங்க. கத்தரி எல்லாமே மரக்கறி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து விட்டமின் சி, விட்டமின் சம்பந்தமான இதுகள்லாம் அடங்கி இருக்கின்றது. பீட்ரூட் ஜூஸ் டெய்லி ரத்தம் ஊறுறதுக்காக நாங்கள் டெய்லி குடிக்கணும். அது கேரட் வந்து விட்டமின் ஏ. இது வந்து கண் பார்வைக்காக நாங்கள் டெய்லி ஜூஸ் குடிக்கணும். இது பயர் இருக்குது. இதில் புரதச்சத்து நிறைய அடங்கி இருக்குது. இது வந்து வேக வைத்த மரக்கறி. இதில் வந்து எங்களுக்கு தேவையான முழு சத்துமே இதில் இருக்குது. புரதச்சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, இப்படி முழு சத்தும் இதில் இருக்குது. கச்சான் வந்து கச்சானில் நிறைய புரதச்சத்து இருக்குது. எல்லா நட்ஸுகள்லையும் விட கச்சானில் நிறைய புரதச்சத்துகள் இருக்குது. இதில் இது என்ன செய்து வச்சுக்கிறீங்க? என்னத்துல செய்தீங்க? இது என்னத்துல செய்தீங்க?
அது அப்படியே முள்ள என்ன ஓ இதெல்லாம் மத்தாப்பழத்தில் செய்தீங்க இது என்னத்துக்காக செய்தீங்க இது என்ன பிரயோசனம் சொல்லுங்க வடிவுக்காக செய்தீங்களா இல்லது வடிவுக்காக நாளை பாருங்க இப்போ வடிவுக்காக தான் இதை செய்து வச்சுக்கலாம் இதில் இதுதான் முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஒரு பிரயோசனமான பொருட்கள் தான் இதில் இருக்கிற முழுதும் அந்த ஃப்ரூட் ஜெலி கீழே பழமும் இளநீரும் மேலே வந்து பால் போட்டு செய்திருக்கு ஜெலிக்கு எல்லாத்துக்கும் இப்போ எங்களுக்கு என்ன பழம் தேவையோ அதில் பழத்தின் சாறை எடுத்துட்டு ஆகார் இருக்குது இங்கே கடல் பாசி அவிச்சிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க பழ ஜெலியை அதுக்கு போட்டு ஹீட் பண்ணி போட்டு அதை சின்ன ஒரு பபுளுக்கு போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சா ஒரு 1 hour வச்சா காணும் இப்படி செட் ஆகி வந்துடும் இது கேரமல் புடிங் இது வந்து கோகோனட் புடிங் இது வந்து மேங்கோ புடிங் இதுக்கு முட்டையும் தேங்காய் பாலும் போட்டு செய்கிறதுக்கு இது தேங்காய் பால் தனியாக தேங்காய் பால் ஜெலி இது வந்து மேங்கோ புடிங் இது வந்து மாம்பழமும் பாலும் போட்டு தனியாக செய்கிறது மற்ற புடிங்கிக்கு சோளன் மா போடுறது சோளன் மா போட்டு அவ்வளோ செஞ்சது மற்ற அங்கால பர்கர் சாண்ட்விச் இது வந்து சோயா பீன்ஸில் பன்னீர் இப்போ நாங்கள் பாலில் செய்கிற பன்னீர் மாதிரி சோயா பீன்ஸை வந்து அரைச்சி ஊற வச்சு பன்னீர் எடுத்து பன்னீரில் வந்து இப்படி செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஆகார் வந்து ஃபுட் சிட்டி வெளியே ஆன்லைனில் எடுக்கலாம் மற்ற பழங்கள் இப்போ எங்கண்ட இயற்கையாகவே கிடைக்கிறதுல வச்சுக்கலாம் இது வந்து சங்குப்பூவில் செய்திருக்கு சங்குப்பூ இது வந்து செம்பருத்தம்பூ அந்த சாறில் செய்திருக்கு ஓ இது வந்து தேங்காய் பால் இது வந்து தேங்காய் பால் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யலாம் இது ட்ராகன் ஃப்ரூட் இது ஜெலி தேங்காய் பால் ஜெலி இது தேங்காய் பால் புடிங் இது மாம்பழ ஜெலி மாம்பழ புடிங் இது கேரமல் புடிங் இது வந்து ஃப்ரூட் ஜெலி இது கீழே இளநீ மேலே பழம் எல்லாம் போட்டு முழுதும் சத்து தானே எந்த எதுவுமே வேஸ்ட்டாக போவாங்க சத்துமா இது சத்து மாவில் செய்த வெள்ளாரை இந்த பொன்னாங்கனி கீரை வகைகள் எல்லாம் போட்டு சத்து மாவில் செய்த அந்த பகோடா மாதிரி சின்னாக்கள் விரும்பி சாப்பிடணுன்னு கொடுக்குறேன் இது அந்த சத்து மாவில் செய்த தொதல் ஓ இது அந்த கச்சான் எல்லாம் போட்ட உருண்டை சத்து மாவிலே உருண்டை மற்றது இது வெள்ளாரை பொன்னாங்கனி கேரட் வாழைப்பத்தி சம்பல் மற்றது இது குறிஞ்சா சம்பல் பொன்னாங்கனி கொவ்வை இலை இப்படியான அந்த சத்தான இலை வகையான சம்பல்கள் எல்லாம் அந்த நோய் எதிர்ப்பான கீரை வகைகளில் செய்து இது வந்து பலகார ஐட்டங்கள் இது வந்து சிப்பி சோகி இது வந்து கோதுமை முறுக்கு உளுத்த முறுக்கு இது வந்து பீட்ரூட் சாறில் செய்கிறது பீட்ரூட் சாறு விட்டு இது வந்து அரியதரம் இங்கே கேரட் லட்டு இருக்குது அதாவது கேரட் சாறு எடுத்து செய்கிறது கேசரி தொதல் மற்றது பைத்தம் உருண்டை சிமாலயா உருண்டைன்றது உளுத்த மாவும் சர்க்கரை போட்டு செஞ்சு இந்த அரைச்சிட்டு இது தேங்காய் பூ போடுறது மற்றது பூந்தி லட்டு ரவை லட்டு பீட்ரூட் லட்டு திருவையாறு கலகம் எங்களோட உள்ளூரில் நாங்கள் செய்கிறது எங்களோட உள்ளூர் உற்பத்தியை கொண்டு நாங்கள் செய்திருக்கோம் அதில் கச்சான நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் பிள்ளைகளுக்கு தேவையான இதுகள் புரோட்டீன் மற்ற கொழுப்பு எல்லாமே இருக்குது இந்த கச்சானில் நாங்கள் வந்து எல்லாம் சின்ன இதுகள் தானே எங்களுக்கு வந்து ஹை லெவலில் பாதாம் பிஸ்தா அதுகள் எல்லாம் வாங்கி பிள்ளைகளே கொடுக்கலாது அது விட கூட நாங்கள் அன்றாடம் கூலி வேலை செய்கிறதுகள் அப்போ இது பிள்ளைகளுக்கு விவசாயமாகவும் போயிடும் அது தங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவைக்கு அந்த விவசாய உற்பத்தியை நாங்கள் உள்ளூர் உற்பத்தியாக இது எங்களோட வீடுகள்லேயே நாங்கள் கச்சானதுகளை அந்த டெய்லி டைம் போட்டு செய்து எடுக்கக்கூடிய இதில் இருக்கிறனால இதுகளை வச்சு இந்த சிற்றுண்டிகள் இப்படி செய்து சாப்பிடலாம் என்ற இதுக்கான உள்ள புரோட்டீனுகள் கொழுப்புகள் எல்லாம் இன்னமாக இருக்கின்றதை அதை பிள்ளைகள் விளங்கி கொள்ளுவினோம் இப்போ நாங்கள்வே கடைகளில் போயிட்டு அதுகள் வாங்கி சாப்பிடக்கூடிய லெவலுக்கு இது இருக்காது இதுகளில் உள்ள விட்டமின் சத்துக்களே குறிய போசாக்குரியதாக இருக்குது. வணக்கம், இது அம்பாள்குளம் தாய்மார்களுக்கானது. தாய்மார்கள் உணவு தயாரிக்கப்பட்டது. ஒன்று கோழி சூப், சிக்கன் சூப், ஒன்று மரக்கறி கூழ்,
மரக்கறி அவியல் சமபலமானம் நாங்கள் மரக்கறி அரை அவியல் மூலம் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அதில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குமென்றதையும் மற்றது என்னென்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு அவியல் அதுக்கு நாங்கள் ஒரு சம்பல் ஒன்று வச்சுருக்கிறோம். அதை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பழைய காலத்து சாப்பாடும் கூட இருக்கலாம். நாங்கள் இப்போ கூட நாங்கள் இந்த இப்போ இருக்கிற ஜுகாதிகளில் கூழ் வகையாக எடுத்துக்கொள்வது குறைவு. ஆதி காலத்தில் இப்போ வயது போனகாரர் தான் எடுக்கிறது கூட கூழ் ஐட்டங்கள் எடுக்கிறது. அதில் அப்போ அவைகளுக்கு எங்களுக்கு முதல் சுகர் அப்படியான வருத்தங்கள் குறைவு. இப்போ இருக்கிற ஆக்களுக்கு இது எடுக்கிற குறையால ஒடியல் பண்டம் செயற்படுது. அதில் நாட்சத்தான மரக்கறி வகைகள் சேர்க்கப்படுகிறது. அதனால நாங்கள் இப்போ மரவள்ளி இது போடுறபடியாக சிக்கன் சூப் பண்ணுறபடியாக நாங்கள் சிக்கன் கொஞ்சமாக தான் போடுவோம். அதுக்குள்ள கணக்கு ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு மற்றது எப்படி மஞ்சள் முருக்கம் இலை அப்படியான இதுகள் இருக்கிறபடியாக எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு ரத்தம் ஊறுறதுக்கான முருங்கை இலையில் நாங்கள் அயன் உள்ளடக்கக்கூடிய சாப்பாடுகளை எப்படி கிடைக்கப்படுகிறது. இது என்னன்னு சொன்னால் நாங்கள் சின்ன சிறு பிள்ளைகளுக்கு அரை அவியல் மூலம் கொடுப்பமாக இருந்தால் பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து நல்ல சத்தான உணவாக கிடைக்கப்பெறும். நாங்கள் இடைநேர உணவாக கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு 10 மணியோ இல்லாட்டி 3 மணிக்கான அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிள்ளைகள் நாங்கள் கொடுக்க நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிடாதுங்க. அப்போ ஒரு கலர்ஃபுல்லாக அந்த பிள்ளைகளுக்கு கலராக கொடுத்தோம்னு சொன்னால் அவையில் அதை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய மாப்பொருள் கிடைக்குது. நல்ல விட்டமினே உள்ள மஞ்சள் நிறமான பழங்கள் அப்படியான ஒவ்வொரு இதுகளும் கிடைக்குது. எங்களை பச்சை நாச்சத்தான உணவுகள் எல்லாம் கிடைக்கப்பெறுகிறது. இதில் மாயவனூர் கீரை வந்திருக்குது பாருங்கள். எல்லா வித கீரையும் இருக்குது. இது மாயவனூரில் தான் உற்பத்தி இருக்குதோ தெரியல. அப்படியா? அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன்னா. எல்லா இடத்தையும் இருக்குது. இது மாயவனூர்லேருந்து வந்துருக்கு அந்த கழகம். சரி, எல்லா வகையான கீரையும் அந்த கழகம். வணக்கம். நாங்கள் மலையாளபுரம் தாய்மார் கழகம். நாங்கள் இன்றைக்கு போசாக்கான உணவாக தானியங்களை எடுத்துருக்கிறோம். தானியங்களில் பயிர்கள் அந்த பயிரோட கேரட் பீட்ரூட் முருக்கமில போட்டு செய்திருக்கிறோம். அதுபோலவே கவுப்பிலையும் அப்படி தான் கலந்துருக்கிறோம். கடலையிலையும் கலந்துருக்கிறோம். மற்றது சுசியம் செய்திருக்கிறோம். இது பிள்ளைகளுக்கு போசாக்கான உணவு என்றால் அயன் விட்டமின் ஏ கலந்துருக்குது. மற்றது புரதச்சத்து நிறைந்த உணவாக இருக்குது. உதயநகர் தாய்மார் கழகம். இது நெய் தோசை. நெய்யாக தோசையாக சுட்டு கொடுத்தா தானே விரும்பி சாப்பிடுவினோம். இது பீட்ரூட் தோசை. பீட்ரூட்டாக கொடுத்தா சமைச்சா சாப்பிட மாட்டோம். அதனால் சேர்த்து இது கிடக்கு. இது கேரட் தோசை. இது குண்டு தோசை. இது வெங்காயம் சளிக்கு நல்லா மனாவே கொடுத்தா சாப்பிட மாட்டோம். அதனால் சேர்த்துருக்கு. இது முருங்கையில் கீரையாக கொடுத்தாலும் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். நான் தோசையில் ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவேன். இது வல்லாரை சாரை அடித்து கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். ஜூஸ் அடித்து கொடுத்தாலும் சாப்பாடை கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். அதனால் வல்லாரை சாறு கலந்துருக்கு தோசைக்கு. இது முட்டை தோசை. தாய்மார் கழகத்தால் இதை அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது சாதாரணமாக நீங்கள் வீட்டில் எல்லாரும் அரிசி மாப்புட்டும் கோதுமை புட்டும் தான் சாப்பிட்டுருக்குறீங்க. புட்டுன்றது எங்களோட யாழ்ப்பாணங்கள் நோக்கில் ஒரு தேசிய உணவாக தான் கருதப்படுது. இதில் நாங்கள் விதமான புட்டுகள் செஞ்சுருக்கிறோம். அதாவது நீங்கள் கறியோட சாப்பிட்டு கிடைக்காத சத்து இந்த தனி புட்டுகளை சாப்பிடக்கலாம். அந்த சத்தும் சேர்ந்து கிடைக்கும். இது ஒடியல் மீன் புட்டு. இது கீரை புட்டு. இதில் முருங்கையில் பசலிக்கீரை எல்லாம் சேர்த்துருக்கிறோம். இது புட்டு கொத்து. அதாவது சின்னங்களுக்கு கொத்து ரொட்டியான விருப்பம் தானே. அப்போ அதே பாணியில் இது செஞ்சுருக்கிறோம். அந்த ரெசிபி மெத்தடில் மிளகறி போட்டு புத்தா வச்சு அதை கிளறி இருக்கிறோம். இது ஆட்டா புட்டு. அதுக்கு நெத்தலி மீன் பொரியல் செஞ்சுருக்கு. மற்றது இது மிளகறி புட்டு. இது கலர்ஃபுல்லாக இருக்கிறபடியாக சின்னங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. அப்படின்னு சொன்னால் இது மாக்குளை கேக்கில் இதுக்குள்ளே பீட்ரூட் சாறு முருங்கையில் சாறு கேரட் சாறு விட்டு செஞ்சுருக்குது. இது முருங்கை குரக்கன் புட்டு. இது மரவள்ளி புட்டு. மரவள்ளி கிழங்குல புட்டு. இதுவும் குரக்கன் புட்டு. அவ்வளோதான். இது ரொட்டி வகை செஞ்சிருக்கணும். இது ஒவ்வொரு மரக்கறியையும் மிக்சியில் அடித்து போட்டு தண்ணிக்கு பதிலாக அதை மிக்ஸ் பண்ணி இதில் குழச்சி செஞ்சிருக்கணும். இது கொத்து ரொட்டி கிழமை. இது உங்களோட இது நீங்கள் இதை என்னென்னு செஞ்சு இது என்ன நோக்கம் என்ன இதை பார்த்துட்டு இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் எங்கள் மூலம் தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை அதை நீங்களே சாப்பிட்டு கொள்ளலாம். தனியாக பிள்ளைகள் மட்டும் இல்லை. அக்கா பல வகைகள் வச்சுருக்கிறா பாருங்க. ஆனால் எல்லா விதமான பழங்களும் இருக்குது. ஆனால் அது மருந்து அடித்த பழமாக்கா? இதில் மருந்து அடிக்கலைன்னு சொல்லி பாருங்கள். இந்த பழங்கள் எல்லாம்
இளநிக்கு மருந்து அடிச்சதா? இளநிக்கு மருந்து அடிக்கலை பாருங்க எல்லாத்தையுமே அளவு. இதில் வந்து ஜூஸ் செய்திருக்கணும் எல்லாத்தையும் பாருங்கள். செல்வா நகர் தாய்மார் கழகம் அறிமுகப்படுத்திருக்காங்க பாருங்க. புரியாது இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். முகர்கள் இதை பார்வையிடுறதை நாங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்கிற கண்காட்சி பொருட்களை வந்து பார்வையிடினோம். இந்த போஷாக்கு மாதம் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து 6ஆம் மாதம் நாங்கள் வளமையாக கொண்டாடுறோம். நாங்கள் இதில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு தொழிற்பொருள் வாரது. இந்த வருஷத்துக்கான தொழிற்பொருள் வந்து சிற்றுண்டுகளை நல்ல விதத்தில் தெரிவு செய்கிறது எவ்வாறுன்றதான் எங்களோட இந்த தொழிற்பொருள். அதில் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும், அதே மாதிரி எங்களோட உள்ளூரில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே மாதிரி வித்தியாசமான இதுகளில் செய்து கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு வந்து அதில் வந்து இப்போ சில பிள்ளைகள் வந்து கீரை சாப்பிடாயிடும். அப்போ அந்த கீரையை எவ்வாறு எங்களோட உணவில் சேர்க்கலாம். இப்போ சில பிள்ளைகள் கேரட் சாப்பிட மாட்டேனும், பீட்ரூட் சாப்பிட மாட்டேனும். அப்போ அதுகளை எங்களோட சாப்பாட்டில் எவ்வாறு உள்ளெடுக்கலாம், சாப்பாட்டில் அது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதவாறு எவ்வாறு கலந்து நாங்கள் ஒவ்வொரு சாப்பாடுகளையும் செய்யலாம்ன்றது இங்கே வந்து நாங்கள் கண்காட்சியாக காட்டி இருக்கிறோம். அடுத்தது எங்களோட உள்ளூரில் கிடைக்கிற இதுகளை வச்சு எப்படி வித்தியாசமான சின்ன பிள்ளைகளை கவரக்கூடியதான பொருட்களை வந்து நாங்கள் செய்யலாம்ன்றதையும் மரது இப்போ நாங்கள் கட்டாயம் வந்து இப்போ தானியங்கள் என்று சொல்கிற போது எங்களோட சிறுதானியங்களாக இருக்கட்டும், உளுந்து, கடலை, பருப்பு அந்த இதுகளை வச்சு நாங்கள் இவ்வாறான சாப்பாடுகள் நிறைய வகையான வெரைட்டிஸில் இவ்வாறு சாப்பாடுகளை செய்யலாம். அதாவது கச்சானெல்லாம் இப்போ வந்து விலை குறைஞ்சது, இலகுவாக கிடைக்கக்கூடியது. அதில் வந்து நிறைய வித்தியாசமான அது வந்து எங்களுக்கு மேலே போசாக்கான புரத உணவு. அதை வந்து எவ்வாறான நிறைய வித்தியாசமாக நாங்கள் சமைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பழங்கள் எவ்வாறான பலன்களை தருது என்ற சம்பந்தமாக நாங்கள் இதில் கண்காட்சியாக காட்டிக்கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வசந்தன். நான் வேர்ல்டு சென்ற அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக இருக்கிறேன். இன்றைய நாளில் வந்து 2026 8ஆம் மாதம் 21ஆம் தேதி இனஃப் போதும் என்ற கருப்பொருளில் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அதோடைய உண்மையான நோக்கம் என்னென்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் ஒரு நேர உணவின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அதை காணும் போதும் என்ற அந்த துணிப்பொருளும் மற்றும் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே போஷாக்கு குறைபாடுள்ள பிள்ளைகள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். அதனையும் நாங்கள் நிற்பாட்ட வேண்டிய ஒரு தேவை. அதையும் போதும் என்றால் இனி தேவையில்லை, அதாவது அதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் அம்மாமார் அப்பாமாரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்று சொல்லி சொன்னால், பிறக்கின்ற குழந்தைகள் போஷாக்கு குறைபாடுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு நாங்கள் வலுவூட்ட வேணும், அவருடைய எதிர்காலம் சிறக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு போஷாக்கான உணவையும் அது சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் கொடுக்க வேணும். இரண்டாவதாக எங்களுடைய சந்ததி போஷாக்கு என்ற அந்த சிந்தனையை இழந்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில் எங்களுடைய சந்ததிக்கு போஷாக்கான உணவு என்ன, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வகையான போஷாக்கான உணவுகளை உட்கொண்டு நீண்ட காலம் இருந்தார்கள், நல்ல செயல்பாடுகளை செய்து வந்தார்கள், நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் போதும் இனஃப் என்ற அந்த கருப்பொருளிலே ஒரு விழிப்புணர்வை வேர்ல்ட் விஷன் ஒழுங்குபடுத்தி செய்து வருகின்றது. அதற்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்கிறார்கள், நிறைய பேர் ஒழுங்கமைப்புக்காக செயல்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக இந்த செய்தியை கொண்டு செல்ல இருக்கின்ற அறிவிப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கண்காட்சியில் வந்து இன்றைக்கு போஷாக்கு கண்காட்சி செய்தது. இதில் வந்து நான் ஒரு பெற்றோராக வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய. இப்போ வந்து நாங்கள் நேரடியாக வந்து ஒரு உணவை வந்து பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ள வந்து அவையில் வந்து அது உள்ளெடுக்கிற விதம் வந்து குறைவாகவே இருக்குது. ஒரு கீரை எடுக்கட்டும், ஒரு கரட் எடுக்கட்டும், ஒரு பீட்ரூட் எடுக்கட்டும், பீட்ரூட் எல்லாம் வந்து அவை சாப்பிட்ற விதம்லாம் குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்னென்ன காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ பீட்ரூட்டை சாறு எடுத்து பலகாரத்துக்குள்ளே கலந்து செய்கிறது, லட் அடிக்கிறது, மற்றது வந்து
அவையில் அந்த ஒரு களி மாடலில் வந்து கேக் மாடலில் செய்து வச்சுருந்தவை. மாம்பழத்தை வந்து நாங்கள் சாறு அடித்து அது ஒரு களி மாதிரி கேக் மாதிரி எல்லாம் செய்து வச்சுருந்தவை. அது வந்து ஒரு நல்லாவே இருக்குது, பார்வைக்கு வந்து அவைக்கு கண்ணை கவரக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து அவையில் விரும்பி உண்ணுவினம். என்னடா வடிவு இருக்குத்தானே, அதில் அவையில் சுவையை மட்டும் எதிர்பார்க்குறதில்ல தானே சின்னாக்கள் வந்து, அவை வந்து வடிவையும் எதிர்பார்க்குறபடியே அதை வந்து உள்ளெடுக்கக்கூடிய வீதம் வந்து குறைவாக இருக்கும். அதில் வந்து மற்றது கீரையை வந்து நாங்கள் நேரடியாக கொடுக்கக்குள்ள அவே சாப்பிட மாட்டேன். அதை வந்து அவை கடலை மாலை துவச்சி ஒரு அப்பளம் மாடலில் கொடுக்குறது அதெல்லாம் காட்சிப்படுத்திருந்தது. அதெல்லாம் வந்து அவை வந்து சின்னாக்கள் விளையாட்டுக்குள்ளேயே நாங்கள் அதை வந்து கையில் கொடுத்தா கூட அவை சாப்பிட்டு கொள்ளக்கூடிய இது இருக்குது. அப்போ அதை வந்து இதில் நிறையவே கண்காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, விழிப்புணர்வு நாடகங்கள் மற்றது வந்து வீதியோட்டம் அவை நலன கருதி விளையாட்டை நாங்கள் ஊக்குவிக்கணும்ன்றதை சொல்லி ஒரு வீதியோட்டம் வச்சுருந்தவங்க. அது இல்லாமல் வந்து நாடக ரீதியாக வந்து விளங்கப்படுத்தியிருந்தவங்க. அது இல்லாமல் வந்து கண்கறிவியல் வினோதோட மூலமாக சின்னாக்கள் வந்து கதைச்சிருந்தவங்க. அப்போ அதெல்லாம் வந்து உண்மையுமே நிறைய பிரயோசனமாக இருந்தது அந்த இது வந்து. அதை மாதிரி வேறு என்ன சொல்லணும், இதே போல் நாங்கள் வேறு இடத்துலையும் வந்து இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தால் வந்து இந்த ஊக்குவிப்பு கண்காட்சிகளை வந்து எதிர்பார்க்குறோம். இதே மாதிரியே வந்து பெற்றோராகிய நாங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நானே இப்போ உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதை மாதிரி நீங்களும் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு போசாக்கான உணவுகளை தயாரித்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க. இப்படியான விஷயங்களை நீங்கள் தேடி படிங்க, படித்து அதை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.